பாலச்சந்திரன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். சி ஓட்டருடைய இந்தியா டுடே கருத்து கணிப்பை நீங்களும் பார்த்துருப்பீங்க. திமுக, அதாவது இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டா, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின 47% 52% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. திமுகவிற்கு ஒரு 5% அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாஜகவுடைய கூட்டணிக்கு 3% வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு, அதாவது 18% அவங்க வாங்கினது 21% அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி 3% குறைந்திருக்கிறதா, குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 23லேருந்து 20 அது குறைகிறதா சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி, இப்போது எடுக்கப்பட்டிருக்கிற இந்த கள நிலவரம் மக்களுடைய களத்துல இருக்கக்கூடியதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறதா அப்படிங்கிறது, இந்த கருத்து கணிப்பு அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரதிபலிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. அவங்க கடைசி நிமிஷத்துல தான் தன்னுடைய மனசை சரி பண்ணிக்குவாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்து. ஆனால் இன்னைக்கு உள்ள நிலவரம் என்னன்னா, ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் விலையை நிற்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிற சில பேர் நியூட்ரலா இருந்தவங்களுடைய வாக்குகளும் இங்க திமுகவுக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காரணத்தினால ஏடிஎம்கே தன்னை வலுப்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க தொண்டர்கள் உட்பட பல பேர் உற்சாகம் இழந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாக்கு வங்கி குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிஜேபி பொறுத்த மட்டும் ஒரு பிரசன்ஸே இல்லாமல் இருந்த அவங்க இன்னைக்கு பிரசன்ஸோடு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வில்லேஜ் வரைக்கும் போயிருக்காங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இது எல்லாமே அவங்களுடைய கூட்டணிக்கு, திமுகவுக்குன்னு சொல்றது திமுக கூட்டணிக்கு, அது மாதிரி பிஜேபிக்குன்னு சொல்றது பிஜேபியுடைய கூட்டணிக்கு. பிஜேபியுடைய கூட்டணியில இன்னைக்கு வரைக்கும் பாமக இருக்காங்க. அவங்களுக்கு பிட்வீன் 5 to 7% வாக்குகள் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு 21% என்னமோ நீங்க சொல்றீங்க. தனியா இவங்க நின்றாங்கன்னா, பிஜேபி நின்றாங்கன்னா, அவங்களுடைய வாக்கு வங்கி இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கால்குலேஷன் பத்தி பார்த்தா அவங்களுக்கு 8% இருக்கணும், 9% இருக்கணும். ஆனால் தனியா நின்னாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் சச் இது மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் 1% போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது சரியான சர்வே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு உள்ள கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது இது சரியானதாக தோற்றமளிக்கிறது. அதே மாதிரி இந்த 3% தான் வித்தியாசம், அதிமுக பாஜக இடையான 3% வித்தியாசம் ஒன்று சொல்லப்படுதில்லை. இந்த தரவு அடிப்படையிலிருந்து பேசணும்னா, இந்த 3%ங்கிறது யாரிடமிருந்து இங்க ஸ்விஃப்டா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? அதிமுக வாக்குகள் பாஜகவிற்கு போயிருக்கிறதா? ஆமா, ஏன்னா திமுக கூட்டணிக்கு வாக்குகள் கூடி இருக்குன்னா அடுத்து இருக்கிறது 2 பேர் தான். இவர் இருக்கிற இவங்க சொல்றதுல மொத்தம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா 91% என்னமோ தான் வருது. 51% இங்க 20 இங்க 20 எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மீதி 9 அந்த மார்ஜின் யாருக்கு இருக்குன்னா இவர் சீமானுடைய கட்சி, அடுத்து புதிதாக வர்ற விஜய், இதனால அந்த 9ன்னு சொல்லி நம்ம கணிக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது. அதே சமயம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறது. பிஜேபிக்கு முந்தி இருந்ததை விட வாக்கு வங்கி கூடி இருக்குன்னா அது அதிமுக இருந்து தான் வந்திருக்கணும். பாஜக தனித்து நின்றால் குறையும் அப்படின்னு நீங்க ஒரு கால்குலேஷன் சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில நீங்க அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க? அவங்க தனிச்சு நின்னா எந்த எலெக்ஷன்லயுமே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். ஏன்னா நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒரு 8% 9% ஓட்டு இருக்கும். அந்த 8% 9% ஓட்டு வச்சு அவங்க எங்க ஜெயிக்க முடியும்? இப்ப இவங்களுக்கே 20% ஓட்டு இருக்கணும். ஒரு காலத்துல திமுக அதிமுக ரெண்டுமே ஏறத்தாழ சமபலத்தோடு 25% 25% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இன்னைக்கு அதிமுகவுக்கு சற்று சங்கடமான நேரம். அவங்களுடைய தலைமையை பற்றி உள்ளுக்குள்ளேயே அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கு. தொண்டர்கள் உற்சாகம் சற்று குறைந்து போயிருக்கிறார்கள். ஒரு தெளிவான நோக்கு இல்லை, தெளிவான பார்வை இல்லை, தெளிவான அரசியல் போராட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த காரணம் தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. அப்ப இவங்க இப்படியெல்லாம் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் இவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆனா பிஜேபிக்கு நான் சொன்னேன், பிஜேபி ஹஸ் மேட் இட்ஸ் பிரசன்ஸ் அப் டு த வில்லேஜஸ். ஆனா அவங்க இவங்களுடைய 20%க்கு பக்கத்துல கூட அவங்க வர முடியாது. இன்னைக்கு அதிமுக குறைஞ்சிருந்தாலும் அதிமுக கூட இருக்கிறது கட்சிகள் மிகச்சிறிய கட்சிகள் தான் இன்னைக்கு அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு பெரிய கட்சி பாமக இருக்காங்க, அவங்க கூட கூட்டணி இருக்காங்க. இப்படி பெரிய கட்சி எதுவுமே இல்லாமலே இவங்களுக்கு 20%க்கு மேல இருக்குன்னா
இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து அப்படிப்பட்ட பெரிய கட்சி இல்லாம தனிச்சு நின்றாங்கன்னா, அந்நேரம் நான் ஏற்கனவே சொன்னல, ஜெயிச்சவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்சி நிச்சயமா ஜெயிக்காது. அந்த ஹார்ட் கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு வந்து இங்க 5% 6%க்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதிமுகவுடையும் தேமுதிகங்கிற ஒரு கட்சி இருந்ததுல, அதுவும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை நம்ம கணக்கில் கொள்ளணும் தானே? பிரேமலதா அவர்கள் உங்கள் வார்த்தையை கேட்டு மிக மிக மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனா ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. கடைசியில் இன்னைக்கு 1 விழுக்காடோ 1.5% இருக்கு. அதுக்கு மேல அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு. ஒருவேளை வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், அது பாஜகவோட கூட்டணி மாற்றமோ அல்லது திமுக கூட்டணி மாற்றமோ, அதிமுக கூட்டணி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா பாமக நீங்களே குறிப்பிட்டீங்க, இந்த நிமிடம் அவர்களோடு இருக்கிறார்கள். இப்ப விஜய் இந்த மாதிரி புது ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வரும்போது நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு 2026 தேர்தலில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அப்படியே கூட்டணி மாறினாலும் அது எப்படியானதா இருக்கும்? இன்னைக்கு எடுத்த இதே கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு பொருந்துமா அப்படின்ற பல கேள்விகள் அதற்குள்ள வரும்ல. பாமக வந்து பிஜேபியிலிருந்து விலகலாம். ஆனா அதுக்கு இன்னைக்கு வந்து அதை விலகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அன்புமணி. அவர் எம்பியா இருக்கார் ராஜ்யசபையில. மறுபடியும் எம்பி ஆகணும்னா பிஜேபி வந்து இன்னொரு மாநிலத்திலிருந்து முருகனை தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு காலத்துல திருநாவுக்கரசரை அவங்க மத்திய பிரதேசத்தில் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு இவங்களை நிர்மலா சீதாராமனை கர்நாடகத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அது மாதிரி இவரை வந்து இவரை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட ஜெய்சங்கர் கூட அப்படித்தான் இன்னொரு மாநிலத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அன்புமணிக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தால் இன்னொரு மாநிலத்தை, அது வந்து இந்த கூட்டணி இருந்தால்தான் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ராமதாஸ் ஐயா வந்து ஏறக்குறைய தெளிவா இருக்காருன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த கூட்டணி வந்து விலகி வரணும்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது பிஜேபியுடைய பலம் இன்னும் குறையத்தான் செய்யும். ஆனால் பிஜேபியுடைய நோக்கம் வந்து எப்படியாவது அதிமுக கூட வந்து கூட்டு வச்சுக்கணும். விஜய் இந்த மாதிரி எல்லாரையுமே ஒன்று சேர்த்து தான் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், அது பலமா இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சீமானுக்கு ஓப்பனா சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சீமானும் ஓப்பனா வந்து பெரியாரை இவ்வளவு தாக்கியதற்கு அப்புறம் அவர் வந்து பிஜேபி பக்கம் போகிறார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் பரவலாக இருக்கிறது. போனால் அதிசயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கிட்ட கொஞ்சம் இப்போ முந்தி இருந்த வாக்குகள் வந்து பெரியாரை இவ்வளவு ஓப்பனா தாக்கினதுக்கு அப்புறம் அவருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் குறையும். அவருடைய கட்சியிலிருந்து பல பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலும் அவருக்கு இருந்த அந்த இதை இவர் தவிர்த்திருக்கலாம் என்ற பேச்சுதான் அதிகமா இருக்கிறது. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார் நிச்சயமா பிஜேபிக்கு போகும்போது. ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வேணும், ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னா ஏடிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள், பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள், விஜய் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பலத்த எதிர்ப்பை காட்ட முடியும். ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டிருந்தாரு. இன்றைக்கு கூட சட்டத்துறை அமைச்சர் மத்தியானம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க. அதிமுகவினருக்கும் இந்த அரசு நல்ல அரசாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கூடுதலாக ப்ரோ இன்கும்பன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அப்படியான ஒன்றா பார்க்கணுமா இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? அவங்க கிளைம் பண்ணது தான் இந்த கருத்து கணிப்புலையும் வந்திருக்கிறதா பார்க்கணுமா? இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதிமுக போட்டி போட்டிருந்தால் அதிமுக வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போயிடும். அவங்க போட்டி போடலை. இப்போ பிஜேபியுடைய கால்குலேஷன் என்னவா இருந்திருக்குன்னா, இதை ஒரு டெஸ்ட் கேஸாக வச்சு பார்ப்போம், நம்ம யாருமே போட்டி போடாமல் ஆன்டி டிஎம்கே ஓட்டு அத்தனையும் வந்து இவருக்கு வருதா, சீமான் கட்சிக்கு வருதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கேஸாக பார்த்துருக்கலாம். அப்படி டெஸ்ட் கேஸாக பார்த்துருந்தாங்கன்னா என்ன நடந்ததுன்னா, பிஜேபி கூட்டணியுடைய வாக்கு, போன எலெக்ஷனில் பிஜேபி கூட்டணியுடைய வாக்கு ப்ளஸ் சீமானுடைய வாக்குகள், இந்த பெர்சன்டேஜ் வந்து அப்படி இங்கே வந்துருக்கு. அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் கிடைச்ச வாக்குகள் மொத்தமாக வந்து டிஎம்கே போயிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. அதனால வந்து டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து சில பேர் ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து இந்த பக்கம் வாக்களிப்பார்கள். அதில் ஏற்கனவே கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு அவர்கள் திமுக பக்கம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் பாசிபிள்.